ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது செய்ய வேண்டிய ஒரு அமலை பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வாரத்தை நம்ம கடந்து இன்னொரு வாரத்துக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்கும்போது நம்ம ஒரு வாரத்துக்கான பரிகாரத்தை நம்ம நிறைவேற்றி விடணும். ஏன்னா நம்மளுடைய ஆயுள் காலம் குறைந்து கொண்டே போயிட்டுருக்கு. நம்ம ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு நம்ம லைஃப்பில் அப்படின்னா நம்ம மவுத்துக்கு ஒரு வாரம் நெருங்கி போயிட்டுன்னு அர்த்தம். அப்படி நம்ம மவுத்துக்கு நெருங்கி போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒட்டுக்கா சேர்த்து கடைசி நேரத்தில் சில அமல்களை எல்லாம் செய்ய முடியாது. அதனால் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சில விஷயம் பரிகாரமாக அமையும். அதை நம்ம அந்தந்த வாரங்களில் செஞ்சிட்டோம்னா வரக்கூடிய அடுத்த வாரம் நமக்கு ரொம்ப சிறப்பான வாரமாகவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதில் நடத்தி கொடுக்கக்கூடிய வாரமாகவும் அமைஞ்சிரும். அப்போ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான ஒரு 3 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்ம கடந்த ஒரு வாரத்தில் எத்தனையோ விஷயத்தை கடந்து வந்திருக்கோம். 1 2 பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளாக கொடுத்துட்டான். அந்த அருட்கொடைகள்லாம் சுமந்தது தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. அதனால அந்த அருட்கொடைகள் அனைத்துக்குமே நம்ம நன்றி செலுத்துகிறோம். நம்ம செலுத்தியிருக்கவே மாட்டோமான்னு கேட்டால் சில நேரங்களில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷமாக சொல்லியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நொடிக்கு நம்ம சொன்னோமா சொல்லலை. கண் சிமிட்டும் போது அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு பார்வையை கொடுத்துருக்கானே, நம்ம தண்ணி குடிக்கும் போது நமக்கு அல்லாஹ் சுத்தமான தண்ணியை கொடுத்துருக்கானே, இந்த அளவுக்குலாம் நம்ம நன்றி சொல்லியிருப்போமா? நன்றி சொல்லியிருக்க மாட்டோம். அப்போ இந்த அளவுக்குலாம் நம்மளால நன்றி சொல்லியிருந்திருக்க மாட்டோங்கிறனால ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம என்ன பண்ணணும், அனைத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் நன்றி செலுத்தினா அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்தி அதனுடைய நன்மையாக இனி வரக்கூடிய வாரங்களில் அல்லாஹ் இன்னும் அந்த அருட்கொடைகளை அதிகமாக்கி கொடுப்பான். அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம நன்றி செலுத்துவதும் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்குது. அப்போ நன்றி செலுத்துவதற்கு நம்ம என்ன ஓதலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனாவே போதுமானது. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே அர்த்தம். இப்போ கேட்ட கையோட 15 முறை ஓதிட்டு நம்ம இன்னும் 2 வார்த்தைகள் இருக்குது. அந்த 2 வார்த்தைகளை பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு சின்ன அமல். இதை நம்ம கேட்ட கையோடவே செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப பலனாக இருக்கும். என்னோட சேர்ந்து ஓதுங்க. வெறும் 10 செகண்ட் தான் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது என்னென்னா பாவ மன்னிப்பு கேட்குறது. கடந்த ஒரு வாரத்தில் நிறைய பாவங்களை செஞ்சுருப்போம். பாவ மன்னிப்புலாம் கேட்டிருப்போம் தொழுகையில். ஆனால் உணர்ந்து கேட்டிருப்போமா? ஒவ்வொன்றுக்கும் கேட்டிருப்போமானா கிடையாது. அப்போ கடந்த ஒரு வாரம் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டால் இனி வரக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே பாவ மன்னிப்பு கேளுங்க, இனி எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன ஓதலாம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதலாம். இப்போ இதையும் 15 முறை ஓதிட்டு அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடுத்து மூன்றாவது என்னது? நம்ம பாவ மன்னிப்பும் கேட்டுட்டோம், நன்றி செலுத்திட்டோம். இனி நமக்கு என்ன வேணும்? இந்த வாரம் எல்லாமே சிறந்ததாக அமையணும். அப்போ இந்த வாரம் சிறந்ததாக அமையணும்னா என்ன துவா ஓதலாம்? யா முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய துவாவை ஏற்பவனின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. அந்த வார்த்தையை ஓதிட்டாவே போதும். நான் என்ன துவா கேட்டாலும் இந்த வாரத்துக்கு அதை கபுல் செய்து வைன்னு அர்த்தம். எல்லாமே கபுலானாவே நம்ம நல்லா இருப்போம்னு அர்த்தம். கடைசியாக இதையும் 15 முறை ஓதிக்கலாம். யா முஜீபு 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 யா முஜீபு. இந்த 3ஐயும் நீங்கள் 15 முறை தான் ஓதணுன்ட்டு இல்லை, அதிகமான எண்ணிக்கையில் கூட ஓதிக்கலாம். நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போட்டால் நிறைய பேரால் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக சுருக்கிட்டோம். இதெல்லாம் எண்ணிக்கை இல்லாதது. நம்ம குறைஞ்சது தான் 15 முறை. இதே 40 முறை 100 முறைன்னு சொல்லிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த 3ஐயும் அதிகமாக ஓதிக்கோங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கெல்லாம் கொடுத்த அனைத்துக்கும் தானே பகரமாக இதை நம்ம செய்கிறோம். அதனால் அதிகமாக செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.